அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நாம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை நாளொரு பிரபந்தம்ன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 5வது பாசுரம் பெரியாழ்வார் எழுதியது. அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரரிராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே அப்படின்னு இந்த பாட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் வரிக்கு வரி நம்ம விளக்கத்தை நோக்கி பயணிப்போம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி, அண்டக்குலம்னா அண்டங்கள் இருக்கிற எல்லா அண்டங்கள்னா என்ன? பிரபஞ்சம் முழுவதற்கும் திருமால் தான் அதிபதி. எல்லா உலகங்களுக்கும் ஆதி கர்த்தா அப்படின்னு சொல்கிறார். அசுரர் இராக்கதரை, அசுரர்களும் ராட்சசர்களும் அறத்தை அழிக்கின்ற தீய சக்திகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இண்டை குலத்தை எடுத்து கலைந்த தீய சக்திகளை முள் செடியை களைவது போல வேரோடு அழித்தான் என்று ஒரு உவமை சொல்கிறார். இருடிகேசன் தனக்கு. இந்த 4000 திவ்ய பிரபந்தம் பார்த்திங்கன்னா தமிழ் ப்ளஸ் சமஸ்கிருதம் ஊடுருவல் லைட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ரிஷிகேஷன் என்பதை இருடிகேசன் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ரிஷிகேஷன்றதுல அப்படின்ற மாதிரி வரும், அது தமிழில் கிடையாது. அதனால் இங்கே இருடிகேசன் அப்படின்னு திருமாலோட நாமத்தை சொல்கிறார். தொண்ட குலத்தில் உள்ளீர், அடியார்களின் குலம் அப்படின்றது தான் தொண்ட குலம். திருமாலுக்கு தொண்டு செய்யும் குடும்பத்தில் பிறந்தவர்களே அப்படின்னு ஒரு உயர்வான அழைப்பை கூப்பிடுறார். மந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி வணங்கி 1000 திருநாமங்களை சொல்லுங்க. இங்கே 1000 நாமம்னா என்னன்னு யோசிச்சிங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தான் குறிப்பிடுறார். அடுத்து பண்டை குலத்தை தவிர்த்து, பிறவி பணியை விட்டு, அதாவது பணியில் பிறவி பிணியை, மோட்சத்தை நோக்கி நகருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நகண்டு பிறவி பிணை கடந்து என்ன பண்ணும்? பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே. பிறவி பிணியை கடந்து பல்லாண்டு பாடுங்கள் என்று உச்சக்கட்ட வேண்டுகோளை விடுக்கிறார் பெரியாழ்வார். நன்றி.